ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 3 நாளாக என்னால் வந்து வீடியோ வந்து போட முடியல. ஸோ எதனால் நான் வந்து வீடியோ போடல, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக ஒரு 2-3 நாளாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலைகளாக இருந்தாச்சு. அதனால வந்து என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப் எடுத்திருக்கேன். மேரேஜ் ஃபங்க்ஷனை எடுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இளம்பிள்ளை வந்து வந்திருக்கோம். மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து இப்போ இளம்பிள்ளையில் நடக்குது. கல்யாணம் பார்த்திங்கன்னா வந்து கோவிலில் நடக்குது. கோவிலில் வந்து தாலி கட்டிட்டு வீட்டில் வந்து வரவேற்பு வச்சுருக்காங்க. இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அவங்க சித்தப்பா வீடு. அவங்க சித்தப்பாவோட பையனுக்கு தான் இன்றைக்கி வந்து கல்யாணம். ஸோ இந்த கல்யாணத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து இளம்பிள்ளை வந்திருக்கோம். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சொந்தங்கள். அது வந்து என்னோடய ஹஸ்பண்டோடைய அத்தை, அப்புறம் அவங்க அக்கா மாமா, இது வந்து அவங்க அக்கா பையன், அப்புறம் பின்னாடி நிற்கிறவங்க வந்து என் ஹஸ்பண்டோட இன்னொரு அக்கா. எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேமிலி. ஸோ இன்னும் பாதி பேர் வந்து எல்லோரும் வெளியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வரவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் போல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க. நாங்கள் ஏன் வந்து காலையில் தான் கல்யாணத்துக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு பெரிய காரியம் ஆகிட்டதுனால நம்ம வந்து கோவிலுக்கு போகக்கூடாது. இங்கே வந்து தாலி கட்டுற ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கோவிலில் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து கோவிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து காலையில் தான் வந்திருக்கோம். கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கலாம். நம்ம கோவிலுக்கு போகக்கூடாது, அதனால் வந்து நாங்கள் காலையில் தான் வந்தோம். வந்ததும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நம்ம வந்து பார்க்காம இருந்த சொந்தங்கள் எல்லாம் வந்து இப்போ பார்த்தோம் இந்த மேரேஜில். என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து நம்மளோட சொந்தங்களையெல்லாம் நான் பார்க்குறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இவங்களாம் எங்கள் சொந்தமாக அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது பார்த்துக்கோங்க. இந்த மேரேஜில் வந்து தான் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நமக்கு வந்து அது தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து நமக்கு அமையலை இது வரைக்கும். ஸோ இப்போ தான் வந்து அமைஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து என்னோடய ஹஸ்பண்டோடைய அக்காவெல்லாம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ நாள் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வந்து பார்க்கவே இல்லை. நான் மேரேஜ் பண்ணி வந்து 12 இயர்ஸ் ஆகுது. 12 இயர்ஸ்லேயுமே நான் வந்து இது வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்டுடைய அக்காவையெல்லாம் நான் பார்த்ததில்ல. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் தான் நான் பார்த்துக்கோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லோரையும் பார்க்குறது நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. ஸோ எல்லோரையும் பார்த்துட்டு எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக பார்க்காம இருந்து அவங்கக்கிட்டையெல்லாம் நம்ம வந்து கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு என்னோடய ஹஸ்பண்ட்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு நம்ம முறைப்படி என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு ரிசப்ஷனுக்கு வந்து வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த கிஃப்ட்டெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறது வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கலன்னு பார்த்துக்கோங்களேன். கொஞ்சம் வந்து அவசரமாக வந்து எல்லாம் கிஃப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லாம் வர்ற கெஸ்ட்லாம் வந்து கவனிக்க போயாச்சு. ஸோ அதனால் எனக்கு டைம் கிடைக்காதனால அது வந்து வீடியோ எடுக்கலை. நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டு சைடில் எல்லாருமே மாப்பிள்ளைக்கு வந்து கிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா கெஸ்ட்லாம் கவனிக்க போயாச்சு. அதுக்கப்புறம் பசங்களோட, அதாவது மாப்பிள்ளை பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இது வந்து பசங்கள்லாம் வந்து பையனுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து வந்த கெஸ்ட்லாம் வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட வந்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்து அவங்களும் சாப்பிட்டுட்டு பொண்ணோட வீட்டுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அதாவது மறு வீடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அனுப்பிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து நம்ம போய் நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5 பேர் அந்த மாதிரி போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து திருப்பி நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு நம்ம கோவிலுக்கு மறுபடியும் போயிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டா
அதோட முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ வேணாலும் பொண்ணு வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வீட்டுக்கு அவங்க பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிட்டு மறுபடியும் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் நாங்களும் வந்து எல்லா இதுவும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஈவினிங் வந்து ஈரோடு வந்து கிளம்பியாச்சு. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் வந்து எங்கள் வீட்டையும் போய் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் ரெண்ட்டுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அங்கே எங்கள் வீட்டுக்கு தான் வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம வீடு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட இடம். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டுடைய பாட்டி மட்டும் இருந்தாங்க. ஸோ அவங்க தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடு வந்து ஒரு 10 இயர்ஸாக பூட்டியே வச்சுருந்தோம். ஸோ வீடு வந்து யாரும் இல்லாமல் வீடு பூட்டி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ரெண்ட்டுக்கு ஒருத்தங்க வந்து நம்ம வீட்டில் இருக்காங்க. அவங்க தான் நம்ம இடம் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்படியே நம்ம வீட்டையும் வந்து பார்த்தாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.